ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்படி ப்ளவுஸில் மார்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சில்க் காட்டன். இப்போ துணியை ரெண்டு சமமாக மடிச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக ராங் சைடு போட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க. பாருங்க, மடிச்சிட்டு இப்போ கீழே இந்த மாதிரி சுருங்கி இருந்துச்சுன்னா அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு மடிக்கிறதுக்கு தேவை அந்த அளவு விட்டுக்கோங்க. இதில் 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ப்ளவுஸை சமமாக அப்படி மடிச்சிட்டு கழுத்து பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எப்பயுமே கழுத்து அகலம் கழுத்து உயரம் வந்து மடிப்பு சைடு தான் இருக்கணும். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸில் எப்படி இழப்பீங்களோ அதே மாதிரி தான் நான் இப்போ ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த கோட்டு மேலேயே வச்சு பாருங்கள், ப்ளவுஸில் கழுத்து அகலம் எவ்வளோ இருக்கோ அதையே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை நல்லா நேராக பிடிச்சி இங்கே ஒரு மார்க்கு, அதே மாதிரி இங்கே ஷோல்டர் கிட்ட ஒரு மார்க்கு, அதே மாதிரி இங்கே ஆர்ம் ஹோல்கிட்ட ஒரு மார்க்கு, அதே மாதிரி கீழே இங்கே ஒரு மார்க். பாருங்கள், இங்கேருந்து 1.5 இன்ச்சு அது மேலே ப்ளவுஸை வச்சு இங்கே கழுத்து உயரம், இங்கே கழுத்து அகலம் குறிச்சிருக்கோம், இங்கே வந்து ஷோல்டர் குறிச்சிருக்கோம், இங்கே ஆர்ம் ஹோல் குறிச்சிருக்கோம், அதுக்கு கீழே. இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் வச்சு ஒரு மார்க் கொடுத்துருக்குங்க. இப்போ எடுத்துட்டு இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து என்ன அளவுன்னு பார்த்துக்குங்க. 3 இன்ச் இருக்குது. கோடு போட்டுக்கலாம். உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இதை மார்க் பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கேருந்து உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு குறிச்சிக்கோங்க.
இங்கேருந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணியாச்சு, எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை. இப்போ இதை அப்படியே திருப்பி அடுத்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா அப்படியே திருப்பிக்கோங்க, அதை வச்சு அப்படியே மடிச்சுக்கோங்க. இப்போ மார்க் ஆயிடுச்சு பாருங்கள். இதை நல்லா மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இப்படி வளைவாக வந்திருக்கு, அது மாதிரி இங்கேயும் மார்க் வந்திருக்கு. இப்போ அதை மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் திக்கா. பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இங்கே தான் நம்ம ஆரி போடணும். இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே இப்போ நம்ம கை எப்படி மார்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ப்ளவுஸுக்கு பின் கழுத்து போட்டது அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு ப்ளவுஸ் வருது, கை வருதுன்னு பாருங்கள். கொக்கி எந்த சைடோ அந்த சைடு தான் கை இருக்கணும். இப்போ எனக்கு இந்த சைடு வருது. மடிச்சுட்டு அதே மாதிரி தான் கையில் 1/4 இன்ச்சு, அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நான் இந்த இதே மார்க் பண்ணியிருக்கேன். இதே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே வச்சுக்கலாம். பாருங்கள், கொக்கி சைடு எடுத்துக்கலாம். இது மேலே வச்சு அந்த கோட்டுக்கு மேலேயே வச்சு பாருங்கள், இங்கே ஒரு மார்க்கு, கை நீளத்து பக்கம் ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, மேலே ஒரு மார்க் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவ் ஸ்கேலை வச்சு நம்ம மார்க் பண்ணதில் வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ இதே தான் அங்கிட்டு தட்டிடலாம். இப்போ இங்கேருந்து இங்கே கோடு போட்டுக்கலாம்.
போட்டாச்சு. இப்போ இதை அடுத்த சைடும் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இதை நல்லா வரைஞ்சி விட்டுக்கலாம். இது நல்லா வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ இதே இது இந்த சைடும் போட்டுக்கலாம். அது அப்படியே பாருங்கள், துணி இந்த சைடு இருக்குது, அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்காக டார்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். அதை பாருங்கள், அப்படியே இந்த சைடு மடிச்சிட வேண்டியதான். இந்த எஜ்ஜுக்கும் இந்த எஜ்ஜுக்கும் மடித்து தட்டிட வேண்டியதான். லைட்டாக தான் தெரியுது. நான் அதை இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம ஆரிக்கு ஸ்லீவு பேக் பார்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். இனி நம்ம பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு நான் தான் ஆரி போட்டது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த ப்ளவுஸுக்கும் இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.